அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு மினிமம் சப்போர்ட் பிரைஸ். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை தேவையா என்பது தொடர்பான ஒரு தகவல் பரிமாற்ற நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு ஞானசூரிய பகவான் அவர்கள். திரு ஞானசூரிய பகவான் அவர்கள் பூமி என்ற தொண்டு அமைப்பை நிறுவி அதன் தலைவராக செயல்பட்டு வருகிறார். வணக்கம். வணக்கம் சார். எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 143.9 கோடி நம்முடைய பாப்புலேஷன், நம்முடைய மக்கள் தொகை. இவங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கு உணவுப் பொருட்களை உற்பத்தி ஆகணும்னா அது விவசாயிகள் மனசு வச்சாதான் முடியும். இந்த எம்எஸ்பிக்கு மாற்றாக விவசாயிகளுடைய உண்மையான பிரச்சனை தீர்க்க என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம செய்தால் ஒழிய நம்ம வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நண்பர்கள் அவர்கள் என்ன கருத்து சொல்றாங்கன்னு கேட்கலாம்னு நினைக்கிறேன். விவசாயிகள் எவ்வளவு சாதிச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் விவசாயிகள் கூட இதுல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள் இதுல ஏதாவது கருத்து சொல்வார்கள் என்று அவர்களை நான் வேண்டுகிறேன். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். கந்தசாமி சார், பிளீஸ். தினம் மிகவும் சூடான ஒரு தலைப்பு, வேளாண் விளை பொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை. திரு ஞானசூரிய பகவான் அவர்கள் எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வேண்டுமா வேண்டாமா என்பதை அவர் முடிவாக சொல்லாமல் விவசாயிகளாகவே தீர்மானிக்க விட வேண்டும் தனது கருத்தினை முடித்தார்கள். இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச வேளாண் விளைபொருளுக்கு விலை, அரசாங்கம் ஒருவேளை அதை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு விவசாயி ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு செலவு செய்கிறார், அவன் விதைப்பதற்கு முன்னிருந்து உழுதல், விதைத்தல், விதை வாங்கும் செலவு, உரம் போடும் செலவு, பூச்சிப்பொருள் எடுக்கும் செலவு, களை எடுக்கும் செலவு, ஆட்கள் செலவு, இப்படி அறுவடை வரை என்ன செலவு என்பதை நிச்சயம் கணக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஏக்கருக்கு 10,000 செலவாகிறது. எம்எஸ்பி அரசாங்கம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு லாபம், இத்தனை லாபம் போய் சேர வேண்டும் என்று நிர்ணயம் செய்வார்கள். ஒரு 25%, 12,500 ரூபாய், ஒரு ஏக்கருக்கு 12,500 ரூபாய் அப்படி என்று நிர்ணயம் செய்யலாம். அப்படித்தான் செய்ய முடியும். ஆனால் விவசாயிகள் அரசாங்க பரிந்துரையின்படி ஒவ்வொரு செயலும் செய்கிறார்களா? உழுவதிலிருந்து அறுவடை வரை ஆராய்ச்சி கூடங்களில் இருந்து வெளிவந்த ஆராய்ச்சி உண்மைகள் படி, அந்த பரிந்துரைப்படி விவசாயிகள் அதை செய்கிறார்கள். 100க்கு 100 கிடையாது. அவர்கள் இன்னும் தான் தோன்றித்தனமான விவசாயம் தான் செய்கிறார். இப்படித்தான் செய்ய வேண்டும், மண் பரிசோதனை செய்ய வேண்டும், அதற்கு தகுந்தபடி நாம் உரமிட வேண்டும், இந்த ரகம்தான் போட வேண்டும், இவ்வளவு இடைவெளி வர வேண்டும், இப்படி மாற்றுப்பயிர்கள் போட வேண்டும் என்கின்ற அந்த தெளிவு இல்லாமல் அவர்கள் விவசாயம் செய்து கொண்டு வருகிறார். அந்த சூழ்நிலையில் ஒரு விவசாயி, பெரும்பான்மையான விவசாயி, ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ணக்கூடிய இடத்திலே 15,000 ரூபாய் சாதாரணமாக செலவு செய்வார். ஏனென்றால் அவர்கள் முறைப்படி அவர்கள் விவசாயம் செய்வது. அப்படிப்பட்ட சூழலில் அரசாங்கம் நியாயமான முறையிலே ஒரு விலையை நிர்ணயம் செய்தாலும் விவசாயிக்கு கட்டுப்படி ஆகாது. இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதிலே நாம் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, என்னதான் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி விஞ்ஞானிகள், விரிவாக்கத்துறை அலுவலர்கள் இருந்தாலுமே கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் அங்கே பூமியிலே சரியாக போய் செய்வது தவறாகத்தான், தவறான விவசாயம் தான் செய்கிறது. அந்த சூழ்நிலையில் அவர்கள் ஒரு ஏக்கருக்கு இவ்வளவுதான் செலவு செய்ய வேண்டும் என்ற கொள்கை இல்லாமல் இருக்கும்போது, ஒரு ஏக்கருக்கு எனக்கு இவ்வளவு விலை வேண்டும் என்று கேட்பதிலே அவர்கள் நியாயம் என்று நினைத்தாலும்
விஞ்ஞான ரீதியாக பார்க்கும் பொழுது அவர்கள் எதிர்பார்த்தபடி எந்த சூழ்நிலையும் எப்போதும் தர முடியாது. இப்படித்தான் விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற சூழ்நிலை என்று வருகிறதோ அன்றுதான் இப்படித்தான் இந்த விலை இதற்கு சரியாக இருக்கும் என்று அந்த மினிமம் சேல் பிரைஸ், குறைந்தபட்ச விலை நிர்ணயம் அவர்களுக்கு லாபகரமாக இருக்கும். இதுதான் எனது எம்எஸ்பி சம்பந்தமான எனது கருத்து. எனவே அரசாங்கம் என்னதான் உதவி செய்தாலும் விவசாயிகள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஒழுக்கத்தை அந்த விஞ்ஞான தொழில்நுட்பப்படி துல்லிய வேளாண்மை செய்ய வேண்டும் என்று துல்லியமாக மனதிலே நினைத்தால்தான் அவர்கள் நினைத்த லாபம் கிடைக்கும். எனவே அதன் மீது குறை இதன் மீது குறை என்று சொல்லுவதை விட்டு நாம் சரியாக செய்கிறோமா என்பதை நினைத்து பார்த்து அதன்படி அவர்கள் சரியாக செய்தால் நியாயமான லாபம் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை என்பது எனது கருத்து. எனவே எம்எஸ்பி விலை நிர்ணயம் செய்வது குறைந்தபட்ச விலை தேவைதான். ஆனால் அந்த விலை விவசாயி ஏற்றுக்கொள்ளுவானா மாட்டானா என்பது அன்றைய சூழ்நிலையை பொறுத்துத்தான் என்று சொல்லி எனது சிற்றுரையை முடிக்கின்றேன். வணக்கம். இதுல உண்மையா அவருக்கு ரொம்ப நன்றி. ஆனா இப்ப நம்முடைய எம்எஸ்பி வேணுமா வேணாமான்றது நம்ம பிரச்சனை கிடையாது. இப்ப நிறைய பேர் எம்எஸ்பியை பயன்படுத்தல அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். 75% தெரிஞ்சிக்கவே இல்லை. அதனால எவ்வளவு பெர்சன்டேஜ் பயன்படுத்துவாங்க அப்படின்றது. அதுக்காக தான் நம்ம அந்த ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசனுடைய மேற்கு பகுதி அங்கதான் அதிகமா பயன்படுத்துறாங்க. மற்ற இடங்களை ஏன் பயன்படுத்தல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனால அது தேவையில்லைன்னு நினைக்கிறார்கள். அதுதான் உண்மையான விஷயம். அதனால இதை விட கூடுதலான லாபம் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு விவசாயத்துல. இன்றைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு நிறைய படித்த இளைஞர்கள் விவசாயத்துக்கு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் விவசாயத்துல இன்னும் அதிகமான லாபத்தை சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு கீரை போட்டாங்கன்னா அதையே பெரிய தொழிலாக அவர்கள் செய்கிறார்கள். அதனால இன்றைக்கு நான் என்ன சொல்றேன்னா இந்த 1966 இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு எம்எஸ்பி என்பது 1966-67 அந்த கிரீன் ரெவல்யூஷன் சமயத்துல மிக அதிகமான உற்பத்தி அதிகமானதுனால மார்க்கெட் லெட்ஸ் நிறைய வந்தது. அந்த சமயத்துல அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் அது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வேறு. அதனால இன்றைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை நம்ம செய்யல அப்படின்னா நாளைக்கு நம்ம சாப்பிட முடியாது. அதுதான் இன்னைக்கு நான் அதுல சொல்ல விரும்பின கருத்து. அதனால எம்எஸ்பி வேணானோ அல்லது வேணும்னோ நான் சொல்ல கிடையாது. விவசாயிகளுக்கு உதவியாக இருந்தால் அதை யார் வேணாலும் செய்யலாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இப்ப பஞ்சாப்ல, ஹரியானாவுக்கு அவங்களுக்கு தேவைன்னா அவங்க பயன்படுத்தணும். அடுத்ததாக சென்னையில இருந்து திரு ஹியூபர்ட் பேச கேட்டிருக்கிறாரு. ஹியூபர்ட் சார், உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க. சார், அதாவது இந்த எம்எஸ்பின்றது குவைட் அ டிசப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது இந்த எம்எஸ் சுவாமிநாதன் அந்த இதுல ஒரு ஸ்டடி பேப்பர் எடுத்திருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க whether it's a minimum support price or maximum support price or in between. So இது ஒரு வகையான ஒரு மாயை மாதிரி. எது ப்ரிவேலிங்கா இருக்கும், சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இப்போ நீங்க சொன்ன கருத்து ஒண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபார்மர், அந்த விவசாயிக்கு நம்ம ஒரு நண்பரா ஆகணும். அவன் கஷ்டப்படும் போது அல்லது அவனுக்கு தெரியாத இருக்கும்போது எப்பா இப்படி செய்யப்பா அப்படின்னு சொன்னா நல்லது. இதெல்லாம் வச்சு சார் நாங்க மனசுல ராசு சார், நம்ம ஜோ சார் எல்லாம் சேர்ந்து ஃபேர் பிரைஸ் கமிட்டி, அதுதான் சரியான ஒரு அமைப்புல ஒரு ஃபேர் பிரைஸ் கமிட்டி வச்சா, நீங்க அது முன்னாடி பேசினவரும் நீங்க சொன்ன கருத்தை ஒத்து எல்லாத்தையும் ப்ரிவைலிங் சிச்சுவேஷனை ஸ்டடி பண்ணி இப்போ ஒரு சின்ன தக்காளி 1 கிலோ 20 ரூபாய் வைக்கிறோம்னு வைங்களேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேர் பிரைஸ் வச்சோம்னா அவங்களுக்கு ஒரு நடுநிலை வரும். சம்வேர் தே வில் கெட் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணக்கூடிய ஒரு திறன் வரும். அது இருந்தா நல்லா இருக்கும். ஆனா என்னன்னா கவர்மெண்ட்ல அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ப்ரிவேலிங்கா இருக்கான்றதே எனக்கு நீங்க சொல்ற மாதிரி சந்தேகம் தான். அதனாலதான் நமக்கு அந்த மனர்கா, அதாவது அந்த 100 நாள் வாய்ப்பு திட்டம் நமக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா பையன்ல அவனுக்கு ஏதாவது ஒண்ணுமே இல்லைன்னு இந்த வேலையாவது செய்துட்டு போட்டும்பா, கூலியே ஆள் இல்லைனாலும் ஏதாவது ஒரு வேலை செய்துட்டு போ, அந்த மாதிரி வருது.
இதெல்லாம் இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பெரிய சப்ஜெக்ட் இது, இட் cannot be discussed. ஆனால் அதே மாதிரி சார் இன்னொன்னு என்னுடைய பர்சனல் கருத்துன்னா, விவசாயம் எடுத்த உடனே எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஆனா எக்ஸ்போர்ட்டுக்கு எத்தனையோ கண்டிஷன்ஸ் இருக்கு, அது வேலிட் கண்டிஷன்ஸ் தான். அதை அவன் ஃபேஸ் பண்ணி வருதுக்குள்ளே அவனுக்கு போயிடும். அதுக்கு பதிலா இங்க மார்க்கெட்லயே நம்ம வாங்கலாமே சார் எல்லாமே. ஏன் சொல்றேன்னா, நான் கனடாவில் இருக்கும்போது ஒரு குரூப் இருக்கு, ஆமிஷ் பிரதரன்னு. அவங்க என்ன செய்வாங்க, எல்லாமே ஆர்கானிக்ல தான் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மர்ஸ் வந்து அங்க அந்த மார்க்கெட்ல ஏதாவது ஒரு இடத்துல கடைகள்ல கூட எல்லாம் வைக்கிறாங்கன்னா அந்த ப்ராடக்ட் முதல்ல சேல் ஆயிடும். அவ்வளவு தரமா அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு கண்டிஷன். இங்கதான் அந்த ஃபார்மரை நம்ம உருவாக்கணும். அந்த மாதிரி எப்ப நீ கொடுக்கறதெல்லாம் வந்து ரொம்ப நேர்த்தியா இருக்கணும். ஈவன் இஃப் இட் கோஸ் ஃபார் ஹை டெஸ்டிங், அது கரெக்டா இருக்கணும். ஸோ இட்ஸ் நாட் அ ஈஸி திங், இட் டேக்ஸ் டைம். ஆனா அது வர வரைக்கும் நம்ம வந்து அந்த ஃபார்மரை கொஞ்சம் சப்போர்ட்டிவா வச்சிருக்கணும் சார். ஐ அக்ரி வித் யூ. இதான் என்னுடைய இது. ஐ திங்க் ரொம்ப நான் வேணாம், இது அடுத்த தடவை உள்ள கொஞ்சம் உள்ள விரிவா பேசும்போது பேசலாம். ரொம்ப நன்றி திரு ஜோஸ் சார். என்னுடைய கருத்து நான் மறுபடியும் சொல்றேன், நான் வந்து இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் தேவையில்லை அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. அதை மேலும் மேம்படுத்தி இன்னும் கொஞ்சம் கூடுதலா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அதையும் நான் வேண்டாம்னு சொல்ல கிடையாது. ஆனா என்னுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு வந்து எரியும் பிரச்சனையாக விவசாயிகள் இருக்கிறது வேறு பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளை செய்தா உங்களுக்கு நிச்சயமாக இந்த வருமானத்தை வந்து அவர்களே எடுத்துக்குவாங்க. they can stand with their own legs. அவர்கள் நடத்த முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது லேபர், இன்னொன்னு வந்து தண்ணி பிரச்சனை. ஆனா தண்ணி பிரச்சனையை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். வெறும் சொட்டு நீர் பாசனத்தை மட்டுமே அறிமுகம் செய்வதன் மூலமாக 2 பங்கு நம்முடைய விவசாய உற்பத்தியை பெருக்க முடியும். விவசாயினுடைய வருமானத்தை 2 பங்கு பெருக்க முடியும். விவசாயினுடைய லாபத்தை 2 பங்கு பெருக்க முடியும். அந்த மாதிரியான சப்போர்ட்டை தான் உண்மையிலேயே விவசாயிகள் விரும்புகிறார்கள் இன்னைக்கு. அதனாலதான் இப்ப வந்து ஒரு எம்எஸ்பின்னு சொல்லப்பட்ட இருந்தா கூட 66ல சொல்லி இருந்தா கூட இன்னைக்கு 75% பேருக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் எம்எஸ்பின்னா என்னன்னு தெரியல. காரணம் என்னவென்றால் அவர்கள் வந்து இது அவர்களுக்கு வந்து பெரிய உதவியாக இல்லை அப்படின்றதுதான் நமக்கு தெரியக்கூடிய விஷயமா இருக்கு. இதை வந்து ஃபார்மர்ஸ் வந்து அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸுக்கு வந்து யாருக்கு இப்ப பஞ்சாப்லயும் ஹரியானாவிலையும் உத்தரப்பிரதேசலையும் வேணும்னு சொன்னா அவங்க வச்சுக்கலாம், வேண்டாம்னு சொன்னா விட்டுடலாம், அவ்வளவுதான். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை அரசு செய்து கொடுத்தா அதை வேணாம்னு சொல்ல கிடையாது. ஆனா என்னுடைய கோரிக்கை வந்து என்ன கேட்டா, வேண்டுதல் என்னன்னு கேட்டா, விவசாயிகளுக்கு வேறு எரிகின்ற பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கு, அதை தீர்க்க வேண்டிய கடமை வந்து நம்ம எல்லாருக்கும் இருக்கு அப்படின்றத நினைவுபடுத்துறதுதான் என்னுடைய நோக்கமா இருந்தது இன்றைய பேச்சுல. நன்றி உங்களுடைய கருத்துக்கு. ஏற்கனவே ஒரு 50 நிகழ்ச்சிகளுக்கு முன்னாடி நாம இதே கருத்தை ஒரு நிகழ்ச்சியில விவாதிக்கும் போது வைக்கப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, அதுதான் ஹியூபர்ட் சார் கொஞ்சம் சுருக்கமா சொன்னார். அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸை விட மினிமம் ஃபேர் பிரைஸ் ஃபார் ப்ராடியூஸ் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசு கூட நாம பரிந்துரை செய்தோம். அது என்ன அப்படின்னா, நாம வந்து சார் மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ங்கிறது கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோம். கவர்மெண்ட் கொடுக்கிற நிலைமையில இல்ல, அந்த இன்றைய சூழ்நிலையில அதையும் நாம எதிர்பார்க்கிறதும் அந்த அளவுக்கு சாத்தியமா என்பது சொல்ல முடியாது. அப்படின்னாலும் என்னென்ன பயிர்களுக்கு கொடுக்கிறது, அனைத்து பயிருக்கும் கொடுக்க முடியுமா, அனைத்து விவசாயிகளுக்கும் கொடுக்க முடியுமா, இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகள் அதுல இருக்குது. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இது தவிர இதர பிரச்சனைகள் பல இருக்கின்றன. குறிப்பாக பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு சில சலுகைகள் செய்கிறது, அவங்களுக்கு கவர்மெண்ட் உதவியா இருக்கிறது, இந்த மாதிரி பல கருத்துக்கள் இருக்கின்றது. இவற்றை நாம் கருத்தில் கொள்ளலாம். இதே போல வெளியே வந்து மார்க்கெட்ல ஒருத்தர் வந்து விளைவு பொருள்ல அல்லது விவசாய விளைபொருளில் விற்பனை அல்லது தொழில் செய்வதா இருந்தால் விவசாயியிடம் இருந்து என்ன விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்பதை அரசு நிர்ணயம் செய்யலாம். அது ஃபேர் பிரைஸ் அப்படின்னு நாம அதை பிக்ஸ் பண்ணலாம். இது ஒரு நிகழ்ச்சியில நாம விவாதித்து ஒரு முடிவாக எடுத்து அரசுக்கு பரிந்துரைத்தோம். அது தொடர்பாகவும் தங்கள் கருத்தை, மேலான கருத்தை தெரிவிக்குமாறு திரு ஞானசூரிய பவன் சார் அவர்களை கேட்டோம். என்னுடைய கருத்து இதுல என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபேர் பிரைஸ் அப்படின்னு சொல்றது, அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்றத நான் இதை ஸ்டடி பண்ணி பார்த்தேன். பல நாடுகள்ல இதை வச்சிருக்காங்க. ஆனா இது வந்து ஒரு பொம்மை மாதிரி தான்.
இதே மாதிரி இது சம்பந்தமாக விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடியது இன்னொன்னு வந்து என்ன கேட்டா கிராப் இன்சூரன்ஸ். அந்த கிராப் இன்சூரன்ஸ் நம்ம நாட்டிலயும் சரி மற்ற நாடுகள்லயும் எப்படி செயல்படுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது எல்லா நாடுகள்லயும் இருக்கு. இப்போ இந்த 2 சிஸ்டம் வந்து ஃபார்மர்ஸ் சப்போர்ட்டா இருக்கு. ஆனா இதெல்லாம் அவர்களுக்கு தேவைப்படவில்லை. காரணம் வந்து என்னன்னா அங்கெல்லாம் வேல்யூ எடிஷன் இருக்கு. இன்றைக்கு வந்து மிளகா சாகுபடி பண்ணி லாபம் எடுக்கிறது தான் கஷ்டம். அதை தூளா அரைச்சு நீங்க பாக்கெட்ல போட்டு வித்தீங்கன்னா லாபம் அதிகம். நீங்க 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம். தேங்காய் சாகுபடி பண்றதுதான் கஷ்டம். தேங்காயை விற்கிறது தான் கஷ்டம். எண்ணெயா எடுத்து நீங்க அதுக்கு ஒரு பிராண்ட் நேம் கொடுத்து வேற விதத்தை வித்தீங்கன்னா அதனுடைய விலையே வேறு. இப்ப ஏன் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமாக இருப்பது வந்து என்ன கேட்டா நம்முடைய விவசாயிகள்ல ஒரே 1% பேர் தான் பெரிய விவசாயிகள். அதாவது 10 ஹெக்டருக்கு மேல இருக்கக்கூடிய விவசாயிகள் அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் 1% தான், லெஸ் தென் 1%. மீதி இருக்கக்கூடிய 99% வந்து என்னன்னா 67% வந்து மார்ஜினல் ஃபார்மர்ஸ். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த மார்ஜினல் ஃபார்மர்ஸ் போயிட்டு இவங்க லேண்ட் இதெல்லாம் வந்து பண்ண முடியுமா? இவங்க தொழிற்சாலை ஆரம்பிச்சு இவங்க வந்து அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை செய்ய முடியுமா? வேல்யூ எடிஷன் பண்ண முடியுமா? யோசனை பண்ணி பார்க்கணும். 67% வந்து மார்ஜினல் ஃபார்மர்ஸ் மொத்த விவசாயத்தில். மற்ற விவசாயிகள்ல 67%, 1% வந்து பிக் ஃபார்மர்ஸ், மீதி இருக்கக்கூடியவர்கள் வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸ். இவர்களால நிச்சயமாக தனிப்பட்ட முறையில இந்த வேல்யூ எடிஷனை கண்டிப்பா பண்ண முடியாது. வேல்யூ எடிஷன் பண்ணாத வரையிலும் எவ்வளவு விவசாயிகளுக்கு நீங்க மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுப்பீங்க? யோசனை பண்ணி பார்க்கணும். அரசுனால முடியுமா? அது 99% பேருக்கு வந்து நீங்க வந்து எம்எஸ்பி கொடுக்க முடியுமா? ரெண்டாவது எத்தனை பயிர் கொடுப்பீங்க? இன்றைக்கு நம்ம எம்எஸ்பியில வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணது 23 பயிர்கள். ஆனா இதுல அதிகமாக தரக்கூடியது ஒரு 4-5 பயிர் தான். தானிய பயிர்கள்னா கோதுமை, நெல். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள்னு பார்த்தா நிலக்கடலை, அந்த பக்கத்துல வந்து எள்ளு, இன்னும் கோகோனட்டு, இந்த பக்கம் சாஃப்ட்லவர், நைஜர், இந்த மாதிரி. அதனால லிமிட்டடா இருக்கக்கூடிய பொருட்களுக்கு தான் வந்து இதை எம்எஸ்பி கொடுக்க முடியும். ரெண்டாவது எம்எஸ்பி வந்து ஒரு சட்டமாகவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் பார்த்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு எம்எஸ்பி நீ கொடுத்துதான் ஆகணும், திஸ் இஸ் மை ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸ் கெனாட் கிளைம். விவசாயிகள் எம்எஸ்பி எனக்கு கொடுத்துதான் ஆகணும்னு யாரும் கிளைம் பண்ண முடியாது. அப்ப எப்படி நீங்க வாங்க முடியும்? அதனால இது ஒரு சப்போர்ட், அவ்வளவுதான். ஒரு ஆதார விலையாக இருக்கிறது தவிர உண்மையாக நம்முடைய நிலை, விவசாயிகளுடைய நிலை உயர வேண்டும் என்றால் அதை வந்து நம்ம என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்த பயிர்கள் அதிகமாக இருக்குதோ அந்த பயிர்களுக்கான வேல்யூ எடிஷன் ஃபேக்டரிஸ் ஆர் இண்டஸ்ட்ரீஸை வந்து கவர்மெண்ட் வைக்கணும். அரசு மூலமாக அந்த ஃபேக்டரிக்கு உரிய உற்பத்தி பொருட்கள் எல்லாமே வந்து அதுக்கு வரணும். இப்போ உதாரணமா நான் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கேன். இங்க அதிகமா வந்து பயிர் செய்யக்கூடியது, அதிகமான உற்பத்தி வந்து கடலை தான், மானாவாரி கடலை. இங்க என்ன ஃபேக்டரி வர முடியும் அப்படின்னு கேட்டா கடலை எண்ணெயை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரி வரலாம், இல்ல கடலை மிட்டாய் செய்யக்கூடிய ஒரு வேல்யூ எடிஷன் பண்ண முடியும். அதே மாதிரி கோகோனட் இங்க தென்னை வந்து அதிகமா இருக்கு. தென்னையில ஏகப்பட்ட பொருட்களை செய்ய முடியும். அவ்வளவு உற்பத்தி. வேர்க்கடலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 360 உப பொருட்களை வேர்க்கடலையில பண்ண முடியும். அவ்வளவு பண்ண வேணாம். அதனால இப்ப நமக்கு அடுத்த கட்டமாக நம்ம அதை நோக்கிதான் போகணுமே தவிர இந்த வேல்யூ, இந்த எம்எஸ்பி என்பது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பாதுகாப்பு வளையம். அது அவ்வளவுதான். அப்படிதான் அதை வச்சுக்கணுமே தவிர ஆனால் மேம்பாடு அல்லது வந்து இதை மேல் இடத்துல கொண்டு போகணும் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்தாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. நமக்கு விவசாயிகளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து ஒண்ணு வந்து என்னன்னா பாசன நீர் பிரச்சனை. ரெண்டாவது வந்து தொழிலாளர்கள் வேலை செய்வதற்கான ஆட்கள் கிடைக்கல, அந்த பிரச்சனை. அதனால இதை நோக்கி நம்ம மூவ் பண்ணாதான் நம்ம பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். உலகத்துல அதிகமான அளவுக்கு பாலை வந்து நம்ம உற்பத்தி பண்றோம் இந்தியா. ஆனா இந்த பாலை உற்பத்தி செய்யறதுல எக்ஸ்போர்ட் பண்றது நியூசிலாந்து. அது 10வது இடத்துல கூட இல்லை. அதனால நம்ம இன்னொரு செய்தியும் சொல்றேன். நான் என்னுடைய தோட்டத்துல ஒரே ஒரு முருங்கை மரத்துல 1000 காய் காய்க்குது. இந்த காயை நான் கொண்டு போய் விற்பனை பண்ணேன்னா எனக்கு ₹1 கூட கிடைக்கிறது கிடையாது. 50 பைசாவிலேயே கேட்பாங்க, 50 பைசா கொடுக்குறீங்களா, 40 பைசா கொடுக்குறீங்களான்னு. ஆனா
லண்டன் போயிருந்த சமயத்துல நான் 150 ரூபாய்க்கு கொடுத்து ஒரே ஒரு காய் வாங்கினேன். அந்த காய் கூட நல்ல காய் கிடையாது, இங்க இருந்து போன காய் தான். ஆகையினால இந்த ஏற்றுமதி செய்யும் பொழுது நமக்கு கூடுதலான வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் இஸ்ரேல் பண்ணு. இஸ்ரேல் மிகச்சிறிய நாடு, அங்க உற்பத்தி ஆவதா ரொம்ப குறைச்சல், சாகுடி பரப்பும் ரொம்ப கம்மி. அங்க இருக்கக்கூடிய 3 பகுதி அப்படின்னா அதுல 2 பகுதி நெகிழ் பாலைவனம். இவ்வளவு இருந்தும் இன்னைக்கு விவசாயத்துல மேல் நிலையில இருக்காங்க அப்படின்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட் பிளானிங். அதனால நம்ம இதை நோக்கி நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போகணும். நம்ம விவசாயிகள் யாரும் சோடை போகல, நம்ம விஞ்ஞானிகள் யாரும் சோடை போன விஞ்ஞானிகள் கிடையாது, நம்முடைய விவசாய அலுவலர்களும் சோடை போனவர்கள் கிடையாது. அதனால நம்முடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நம்ம போகணும், நம்ம விவசாயிகளை கவனிக்கணும். அதுதான் முக்கியமான வேண்டுகோளாக இதை நான் இந்த பேச்சை நான் பயன்படுத்தினேன். ஜோசார், நன்றி சார். அடுத்ததாக நமது குழுவின் இன்னொரு மூத்த உறுப்பினர் திரு கே ராசு அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சார், திரு ஞானசூரிய பகவான் அவர்கள் எம்எஸ்பியை பத்தி எல்லாம் தெளிவான, அதாவது பஞ்சாப் ஹரியானாவை ஒரு எக்ஸாம்பிள் காட்டி நிறைய விஷயங்களை தெளிவா சொல்லியிருக்காங்க. இருந்தா கூட நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இன்புட் காஸ்ட கம்பேர் பண்ணி பாருங்க. விவசாயிகளுக்கு இன்னைக்கு ஒரு 20 இயர்ஸ் எடுத்து அன்னைக்கு வித்த இன்புட்ஸினுடைய விலையும் இன்னைக்கு பிக்ஸ் பண்ணிருக்க எம்எஸ்பி விலையை கம்பேர் பண்ணி பாருங்க. அப்பதான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற விஷயம். அன்னைக்கு இருந்த இன்புட் காஸ்டையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்கா சற்றேறக்குறைய அதாவது அன்னைக்கு விவசாயிகளுக்கு நெல் என்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலை வித்துதோ அதே விலை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா மேக்சிமம் அதே விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. ஆனா அதே சமயத்துல இன்புட் காஸ்ட பாருங்க, பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது அரசாங்கம் ஒரு பிரைஸ் கண்ட்ரோல்ன்றத ஒரு முறையா செயல்படுத்தலன்றதுதான் என்னுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அந்த மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, அது மாநில அரசாங்கம் இருந்தாலும் இந்த அதாவது இன்புட் காஸ்ட சீட்ஸ்ல இருந்து டு ஹார்வெஸ்ட் என்ன இன்புட் யூஸ் பண்ணாலும் அதனுடைய காஸ்ட் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் மிகப்பெரிய ஒரு இது. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா லேபர் காஸ்ட் இன்னைக்கு பயங்கரமா, அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி 300 ரூபாயும் இருக்கு, 800 ரூபாயும் இருக்கு. ஒரு மேல் லேபருக்கு 300 ரூபாய் ஒரு ஊர்ல இருக்கு. அதே பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாநிலத்துல பாத்தீங்கன்னாக்கா 800 ரூபாய் இருக்கு. இதுதான் இன்னைக்கு நிலைமை. எம்எஸ்பி தேவையில்லைன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எம்எஸ்பி இட் இஸ் எ மஸ்ட். இட் ஷுட் பி எக்ஸ்டெண்டட் டு ஆல் தி கிராப்ஸ். அது கவர்மெண்ட் என்ன வழி பண்ணுமோ அதை பத்தி கவலை கிடையாது. இன்னைக்கு 23 கமாடிட்டிஸ்க்கு மட்டும் கொடுத்தா பத்தாது. எல்லா கமாடிட்டிஸ்க்கும், அதாவது வெஜிடபிள்ஸ்ல இருந்து இன்னும் எதுக்கு கொடுக்க முடியுமோ அது எல்லாத்துக்கும் எம்எஸ்பி கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் பாருங்க. இன்னைக்கு எம்எஸ்பி வந்துச்சுன்னு சொன்னா ஒரு டிபிசி டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ல, அதாவது ஒரு விவசாயிக்கு ஒரு மூட்டைக்கு 300 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அங்க பாத்தீங்கன்னா கரப்ஷன் அதிகமா இருக்கு. ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய் கொடு. இதுதான் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு நிலைமை. இந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. அதாவது farmers are forced to give bribe. அதர்வைஸ் அவங்க அந்த பொருளை விற்கவும் முடியாது. இதுதான் அடிப்படை காரணம். எம்எஸ்பி இருக்குதுன்னா என்ன நினைக்கிறான் அரசியல்வாதி, இது அரசு சும்மா கொடுக்குது, ஃப்ரீயா கிடைக்குது, இதுல பாதியா நாம வாங்கிக்கலாம், 300 ரூபாய் கிடைச்சா 150 ரூபாய் நமக்கு கொடுக்கட்டும். இதுதான் நிலைமை, வேற ஒண்ணுமே கிடையாது. கரப்ஷன் ஒழிஞ்சதுன்னா அடிப்படை காரணம் எல்லாத்துக்குமே கரப்ஷன். இதை தவிர வேற எம்எஸ்பி எல்லாம் இல்லைன்னாக்கா விவசாயிகளை தெளிவு பண்ணவும் முடியாது. அது ஒவ்வொரு மாநிலத்துக்கு வேறுபடும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் வேறுபடும். எல்லா காஸ்டுமே வேறுபடுது. ஆனா
இந்த எம்எஸ்பி இல்லைன்னு சொன்னா விவசாயியால நிறைவு பண்ண முடியாதுன்றதான் என்னுடைய அடிப்படையான ஒரு முக்கியமான கருத்து. அதே மாதிரி இன்புட் காஸ்ட்டை வந்து குறைக்கலன்னு சொன்னா விவசாயி நிறைவு பண்ண முடியாது. இன்புட் காஸ்ட்டை குறைக்காம நீங்க என்னதான் எம்எஸ்பி ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி. ஆனா கந்தசாமி சொன்னாங்க, அதாவது சயின்டிபிக் அக்ரிகல்ச்சரை வந்து விவசாயி ஃபாலோ பண்றதுன்றது அது வந்து 100% உண்மை. அதுக்கு காரணம் யாரு? நம்ம எக்ஸ்டென்ஷன் ஆபீசர்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து கைட் பண்ணாங்கன்னாக்கா அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், சேலம் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல செய்யாததுக்கு காரணம் என்னன்னா ப்ராப்பரா வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கைட் பண்ணணும். கைட் பண்ணாக்கா அவங்க வந்து அதை செய்யறதுக்கும் தயாரா இருக்காங்க. வேல்யூ அடிஷன்ன்றது மிகப்பெரிய சப்ஜெக்ட். அது வந்து பண்றது வந்து காரணம், அதாவது வந்து சிறு விவசாயிகளாக இருக்கிறதால அதை வந்து செய்யறது ரொம்ப சிரமம். ஒவ்வொரு மாவட்டத்துல உதாரணத்துக்கு பண்ருட்டி, கடலூர் மாவட்டம், அங்க இது முந்திரி, அதுக்கு மிகப்பெரிய ஒரு இது ஜோன், எக்ஸ்போர்ட் ஜோன், மார்க்கெட் ஜோன், அதை வந்து உருவாக்கிதான் ஆகணும். எல்லாத்துக்கும் அடிப்படை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் தனிப்பட்ட விவசாயினுடைய வருமானத்தை உயர்த்துறதுக்கு வழி என்னன்றதை பார்த்தால் ஒழிய ஒவ்வொரு தனிப்பட்ட விவசாயி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல பர் கேபிட்டா இன்கம் 29,000 பர் மந்த், தமிழ்நாட்டுல பர் கேபிட்டா இன்கம் 12,000 பர் மந்த். இதுதான் வந்து காரணம் என்னன்னாக்கா அந்த அளவுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் வந்து அதுக்கு தகுந்த பிரைஸ் கிடைக்கலன்றது வந்து மிகப்பெரிய குறை. அந்த பிரைஸ் கிடைக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் என்னன்றது தெரியல. தனிப்பட்ட 75 ஆண்டுகள் கடந்து அமிர்த காலத்துல இருக்கும்னு பேசிட்டு இருக்கோம். தனிப்பட்ட விவசாயிகளுடைய வருமானத்தை உயர்த்துறதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தனிப்பட்ட விவசாயி ஒட்டுமொத்தமா வந்து நாம வந்து பொருளாதாரத்துல 5வது இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா தனிப்பட்ட விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் மிகவும் மோசமாக இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய நண்பர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராசு சார், உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி. திரு ராசு அவர்கள் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி. அவர் வந்து இப்போ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த விவசாயம் செய்யும் போது அதன் வேதனையை அனுபவித்து அவர் தெரிவித்த கருத்துக்களுக்கு நன்றி. அரசு வந்து ஒவ்வொரு மானியத்தையும் விவசாயிகளுக்கு எம்எஸ்பி கொடுக்கிறது இயலாத ஒரு சூழ்நிலை இருப்பின் அந்த விலையை நிர்ணயம் செய்யறதுல என்ன சிரமம்? விலையை வந்து ஒரு ஃபேர் பிரைஸ் நிர்ணயம் செய்யலாமே. அதாவது நெல் அப்படின்னா ஒரு ஏக்கர் நெல் உற்பத்தி செய்யறதுக்கு இவ்வளவு செலவாகுது. அப்போ இதுல வந்து இவர் இவ்வளவு உழைப்பு போட்டிருக்கிறாரு, இத்தனை நாட்கள் உழைத்திருக்கிறாரு. சோ 1 கிலோவுக்கு இவருடைய உழைப்பு சராசரியாக இவ்வளவு பணம் வருகிறது, அல்லது இத்தனை சதம் அந்த நெல்லின் விலையில் இத்தனை சதம் வந்து இவர் உழைத்திருக்கிறாரு. சோ இத்தனை சதம் விலையை அதுல உயர்த்தி அந்த பயன் விவசாயிக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபேர் பிரைஸ பிக்ஸ் பண்றது அரசு செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நாங்க ஏற்கனவே நமது பண்டை பட்டதாரிகள் குழுமம், அதாவது ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் மூலம் அரசுக்கு தெரிவித்த கருத்து. சோ அது தொடர்பான உங்கள் கருத்தை எதிர்பார்க்கிறேன். அது தொடர்பான ஒரு கருத்து வந்து எனக்கு என்ன, இதை நான் வேண்டாம்னு சொல்லவே கிடையாது. ஆனா உண்மையாக இன்னைக்கு வந்து விவசாயிகளுடைய பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்றத வந்து அதை சரி செய்யறதுதான் முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். நம்ம கிட்ட யாராவது வந்து இப்ப எங்களுக்கு மினிமம் பிரைஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல யாராவது கேட்டிருக்காங்களா? இது வரலாம் ஃபேர் பிரைஸ் வந்து எம்எஸ்பி என்பதை 17% பேருக்கு தான் தெரிஞ்சு. அதனால அவங்களுக்கு வந்து இப்ப என்ன தேவை என்றால் உண்மையாவே லாபகரமாக விவசாயத்தை மாற்றுவதற்கு எது தடையா இருக்கு அப்படின்றது முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்ப ராஜு சார் சொன்னதோ கந்தசாமி சார் சொன்னதோ தவறுன்னு சொல்லவே கிடையாது. நீங்க சொல்றதும் இந்த எம்எஸ்பி வந்து பிக்ஸ் பண்ண வேணாமோ அல்லது அவங்களுக்கு கொடுக்க வேணாமோ அல்லது செய்யறது தவறு என்றோ நான் சொல்லவே கிடையாது. நான் சொல்லக்கூடியது வந்து என்னங்கன்னா, விவசாயிகளுக்கு உண்மையாக கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அது வந்து கிடைக்கணும்னு சொல்றேன்.
அவருடைய உண்மையான பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து தண்ணி, வாட்டர், அதுக்கு அடுத்தது லேபர், அதற்கு அடுத்தது அவர்களுக்கு வந்து பர்சனலா செய்யக்கூடிய உதவிகள், ஒரு மருத்துவ வசதியோ அல்லது எஜுகேஷனுக்கோ அந்த மாதிரி வந்து நலத்திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி 3 விஷயங்களை வந்து நான் சொல்றேன். நான் அது வேண்டுமா வேண்டாமா அப்படின்றதான் நம்ம இப்ப பேசுறது. நான் வந்து எம்எஸ்பியை பற்றி கருத்து சொல்லவே இல்லை. நான் அதுக்காக தான் எம்எஸ்பி தேவையா இல்லையா அப்படின்றத பற்றி நான் ஆரம்பத்துல சொல்லவே இல்லை. கண்டிப்பா. பஞ்சாப்ல, ஹரியானாவுல கூட அவங்க நான் சொன்ன கருத்து வந்து என்னவா இருக்குன்னா, அவங்களுக்கு லாபகரமா இருக்கு, வச்சுட்டு போட்டோம் அவங்க. அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டுல கூட லாபகரமா இப்படி ஒண்ணு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா இருக்கக்கூடிய நிலையில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 55% பாப்புலேஷன் வைஸா பாத்தீங்கன்னா 55% விவசாயிகள், மீதி இருக்கக்கூடிய 45% தான் நம்முடைய மற்ற இதர தொழில் செய்யறவங்க. இந்த 55% பேருக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து நம்ம வந்து எம்எஸ்பி கொடுக்க முடியுமான்னு அன்பு கூர்ந்து யோசனை பண்ணி பார்க்கணும். எல்லா பயிர்களுக்கும் தர முடியுமா? கேட்கறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா? ஏற்கனவே இருந்த சட்டத்திலேயே யாரும் கிளைம் பண்ண முடியாது. நீ எனக்கு கொடுக்கல, நீ கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியாது. அந்த நிலைதான் இன்னைக்கு இருக்கக்கூடியதுலயும் இருக்கு. நான் இதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் நான் வந்து என்ன சொல்றேன்னா, விவசாயிகளுக்கான பிரச்சனைகள் இன்னும் நிறைய இருக்கு. அந்த எது வந்து நம்ம செய்யணுமோ அந்த பிரச்சனையை செய்தாதான் நம்முடைய உற்பத்தியை வந்து பாதுகாக்க முடியும். நான் இப்ப இன்னொன்னு கூட ஜோசார்ட்ட நான் கேட்கலாம்னு நினைக்கிறேன். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னதாக எப்ப வந்து கிழக்கிந்திய கம்பெனி உள்ள வருதோ வந்துட்டு 1947 வரைக்கும் இந்த ஆண்டுகள்ல ஒரு வெளிநாட்டுடைய கண்ட்ரோல்ல நம்ம இருந்தோம். அந்த சமயத்துல எத்தனை பஞ்சங்கள் வந்ததுன்றது நம்ம கணக்கு பண்ணி பார்க்கணும். அப்பதான் இந்த பஞ்சங்கள் வராதுன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இயற்கை சூழலை பார்க்கும்போது, கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கூடைன்னு சொல்றோம், மழை வெளுத்து வாங்குது, குற்றாலத்துல ஏகப்பட்ட தண்ணி கொட்டுது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையில விவசாயிகளுடைய பிரச்சனைகளை வந்து நம்ம பார்க்கணும். அதை பார்க்காம வந்து இது வந்து என்னங்கன்னா எம்எஸ்பியை பொறுத்தவரை நம்மளே உட்கார்ந்து போடக்கூடிய ஒரு கணக்கு. எல்லா நிபுணர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இது கட்டுப்படி ஆகுமா, கட்டுப்படி ஆகக்கூடாதா, ஆகாதா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு கணக்கு. ஆனா இதை விட முக்கியமானது என்னுடைய கருத்து வந்து என்னன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளை நாம் தீர்க்க வேண்டும். அதுக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன் கேட்டீங்கன்னா, இத ஒரு சாதாரண மனிதர்கள் புரிந்து கொள்வதை விட நம்முடைய வேளாண்மை பட்டதாரிகள் அதிக இதை வந்து புரிந்து கொள்வார்கள் அப்படின்றதான் என்னுடைய நம்பிக்கைன்னு வச்சுக்கேன். வேற நான் இது வேணாம்னு சொல்லவே கிடையாது. இதை வேண்டாம், தயவுசெய்து வந்து தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். எம்எஸ்பி வேணாம்னு நான் சொல்லவே கிடையாது. ரொம்ப சந்தோஷம், கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுதான். இதை விட அதிகமாக பிக்ஸ் பண்ணி எல்லா விவசாயிகளும் கொடுத்தீங்கன்னா நீ முதலாக சந்தோஷப்படுறது முதல் ஆளா நான் இருப்பேன், கண்டிப்பா இருப்பேன் எல்லா பயிர்களுக்கும். ஆகையினால இப்ப நம்ம கைவசம் இருக்கக்கூடிய விஷயங்கள், இவ்வளவு நல்ல விஷயங்கள் நமக்கு இருக்கு. இன்றைக்கு உலகத்துல வந்து எந்த நாடு அதிக பணக்கார நாடாக இருக்குன்னா, எந்த நாட்டுல வந்து பழங்கள் உற்பத்தியும் காய்கறிகள் உற்பத்தியும் எந்த நாட்டுல இருக்கோ அந்த நாடு தான் மிகப்பெரிய உற்பத்தி நாடாக இருக்கு. சீனா தான். அதுக்கு அடுத்த நிலையில நம்ம 2வது நிலையில இருக்கோம். குறைஞ்சி போகல, நம்ம சோடை போகவில்லை. அந்த அளவுக்கு நம்ம இருக்கோம். நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய சூழல். அதனால நம்ம அடுத்த நிலைக்கு போகலாம். அதனால நம்முடைய மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய, இப்ப நான் சொன்ன மாவுல நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கோம், உற்பத்தி நிறைய இருக்கு, நிறைய we have more scope for value addition. அதிகமான வேல்யூ எடிஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பலாவுல அதிக வாய்ப்பு இருக்கு, வாழையில அதிக வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி சப்போட்டாவில வாய்ப்பு இருக்கு, கொய்யாவில வாய்ப்பு இருக்கு. இதுல ஏற்பட்ட தொழிற்சாலைகளை நீங்க நிறுவனாலே நிறைய தொழிற்சாலைகளை நிறுவ முடியும். அதுல வந்து அந்த விவசாயிகளுக்கு எல்லாத்தையும் வந்து அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் அதுல புரோகியூட் பண்ணி கொள்முதல் செய்து அவர்களுக்கு நல்ல விலை கொடுக்க முடியும். அதனால இதை விட வந்து தானிய பயிர்களுக்கு வந்து கொடுக்கறத விட நீங்க ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ், தோட்டக்கலை பயிர்களுக்கு வந்து செய்யும் பொழுது தண்ணி பயன்படுத்தக்கூடியது கம்மி. 2வது வேலைகளும் குறைவு. கண்டிப்பாக பெரிய அளவு வந்து நஷ்டம் ஏற்படாது. ஆகையினால நம்ம அதுல வந்து கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து நம்ம வேல்யூ எடிஷனுக்கான விஷயம் வந்தாதான் நமக்கு வந்து, நான் ஒரே ஒரு உதாரணம் சொன்னேன். பலாப்பழத்துல வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம உற்பத்தி செய்யறோம். அந்த பலாப்பழ உற்பத்தியில நான் சொன்னது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுடைய கணக்கு இது. 75% வந்து நம்ம நாட்டுல வந்து உற்பத்தி செய்யக்கூடிய பலாப்பழம் வீணா போகுது. இப்படி எல்லா பொருட்களையும் நீங்க எடுத்து பாருங்க.
அதனால இதை வேல்யூ அடிஷன் பண்ணோம்னா நிறைய வந்து நமக்கு வந்து நம்ம விவசாயிகளுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதை தனிப்பட்ட ஒரு விவசாயி பண்ண முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. 67% இருக்கக்கூடிய மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வந்து அவங்க எடுத்து செய்ய முடியுமா அதை வேல்யூ அடிஷன்? கண்டிப்பா பண்ண முடியாது. 37% இருக்க சிறு விவசாயிகள் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியாது. அப்ப இதை வந்து சில வேலைகளை அரசு தான் செய்தாகணும், வேற வழி கிடையாது. இப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க. பசுமை புரட்சி வந்து வேளாண்மை துறை இருந்தனாலதான் அந்த அளவுக்கு கொண்டு வர முடிஞ்சது. தனிப்பட்ட முறையில வேற எந்த முறையிலையும் அதை கொண்டு வர முடியாது. ஆகையினால அந்த தொழில்நுட்பம் சார்ந்த விஷயத்த நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கோங்க. நிறைய விஷயங்கள் ட்ரோன் வச்சுட்டு இருக்கோம். இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு, மெஷின் லேர்னிங் வந்தாச்சு. ஆகையினால அடுத்த கட்டத்துல நம்ம நகரல அப்படின்னா நம்ம இன்னும் பின்னாடி போக வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா இருக்கும். என்னுடைய வேண்டுகோள் வந்து என்ன கேட்டா, நம்முடைய வேளாண்மை பட்டதாரிகள் வந்து they should stand with the farmers. They should identify the farmers' real problem which is available right now. இன்னைக்கு இருக்கக்கூடிய களத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். அங்கீகரிக்கல அப்படின்னா வேற யாரும் அங்கீகரிப்பா? அதுதான் என்னுடைய வேண்டும். அதனால அந்த பிரச்சனைகளை வந்து நிச்சயமாக மத்தவங்க சொல்றதுக்கும் நம்முடைய வேளாண்மை பட்டதாரிகள் சொல்றதுக்கும் ஒரு வெயிட் இருக்கு. அரசுக்கு வந்து நம்ம சொல்ல முடியும். அதனால என்னுடைய வேண்டுகோள் வந்து என்னன்னா, அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்வோம். சரியா? எல்லா துறைகள்லயும் இன்னைக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசிட்டு இருக்காங்க, மெஷின் லேர்னிங்கை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க, ட்ரோன்ஸை பற்றி பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மேல போகணும் அப்படின்றத இந்த நேரத்துல நான் கேட்டேன். தொடர்ச்சியாக விவசாயியுடைய பிரச்சனைகளை வந்து நம்ம கையில எடுத்துட்டு போனாதான் நமக்கு வந்து மரியாதை என்பதை நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். Sir, can I add something, sir, if you don't mind? Value addition not only starting in industry, அது உண்மைதான். அது சார் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு அது பெரிய எட்டா கனி மாதிரி இருக்கும். ஐ அக்ரி வித் யூ சார். என்ன செய்யறாங்கன்னா, ஏன்னா நான் வந்து இந்த வியட்நாம்ல பார்த்தது சார், வித் திஸ் பைனாப்பிள். அதாவது என்ன செய்யறாங்கன்னா, அந்த 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 ஃப்ரூட்டை கிளீனா கட் பண்ணி ஒரு அழகா பேக் பண்ணி, ரொம்ப அதுக்கு வந்து ஆடம்பரம் இல்லை, நல்லா பேக் பண்ணி, இதனால என்ன நடக்குதுன்னா 100 ரூபாய் விற்க வேண்டிய அந்த பொருள் 40% இன்க்ரீஸ் ஆகுது. 140 ரூபாய்க்கு விற்க முடியுது. ஸோ லோக்கல் மார்க்கெட்லயே அவங்களுக்கு அது முடியுதுன்னா, இன்னும் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். சிம்பிள் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் திங்ஸையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை கொஞ்சம் நம்ம மோட்டிவேட் பண்ண, அப்கோர்ஸ் பாவம் அவங்க விவசாயிகள், கொஞ்சம் அவங்கள மோட்டிவேட் பண்ணி, எஸ்பெஷலி இந்த மார்க்கெட்டிங் ஏரியா. இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க அவங்களுடைய தேவைகள். எஸ் சார், அவங்க எஸ்பெஷலி மெடிக்கல் நீட்ஸ், சில்ட்ரன் நீட்ஸ், அது செய்தே ஆகணும் சார். அதுக்கு செய்யலைன்னா நம்ம எல்லாருமே குற்றவாளிகள் தான் நான் சொல்லுவேன், எல்லாரும் இன்க்ளூடிங் மீ. நம்ம அவங்களுக்கு செய்தே ஆகணும் சார். சாதாரண இருக்கிறவங்களே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கிறோம், இவங்க ஏன் சார் கஷ்டப்படணும்? இது என்னுடைய ஆதங்கம், அவ்வளவுதான். ஸோ இது வி ஹேவ் டு டூ. அதுக்கு எந்த விதமான நடு மத்தியமும் இல்லை. ஐ அக்ரி வித் யூ. ஆனா அட் த சேம் டைம் அவங்க அதே இடத்துல நிற்க கூடாது. they should be risen a little bit. That's all, sir. நன்றி சார். ஞானசேகர பகவான் அவர்கள் பேசும்போது விவசாயிகளுக்கு அங்கீகாரம் தர வேண்டும், வேளாண்மை பட்டதாரிகள் அவர்களை அணுகி அவர்களை சரியான முறையான பாதையில கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். இவைகளை பற்றி விளக்கமாக கூறும்படி தாழ்மையுடன் கேட்டு. விவசாயிகளுடைய பிரச்சனைகள் மற்றவர்களை விட நமக்கு புரியும் அப்படின்றதுதான் நான் சொன்னேன். ஆகையினால இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எடுத்து சொல்றதுக்கு ஒரு சாதாரண நபர் சொல்றதுக்கும் கந்தசாமி சார் சொல்றதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆகையினால இந்த பிரச்சனைகளை வந்து தனிநபர்கள் சொல்வதை விட விவசாய பட்டதாரிகள், அந்த மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் வந்து நிறைய அரசுல வேலை செய்தவர்கள், அவங்க சொல்லும் போது அதுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய இது. அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு கருத்தை வந்து நான் சொல்லக்கூடியதுதான் தவிர, நான் இதை வந்து எங்கேயோ இது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, இல்லைங்களா? இது விவசாயிகிட்ட இருந்து அல்லது களத்துல இருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் தான் நான் அதை பேசுறேன். என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. இது வந்து எல்லாருக்குமே புரியும். ஆனா நமக்குன்ட்டு ஒரு கடமை இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கடமையை வந்து என்னன்னு கேட்டா, அந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வேற யாரும் புரிஞ்சுக்க முடியாது. ஆகையினால என்னுடைய வேண்டுகோள் வந்து என்ன கேட்டா, இன்றைக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கக்கூடியது விவசாயிகளுக்கு இதுதான். விவசாயிகள் வந்து நமக்காக இவ்வளவு பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் இதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா அதனால சொல்ல தோணுது. இன்னைக்கு
சந்திராயனுக்காக வந்து வேலை செஞ்சாங்க. ஆதித்யா L1க்காக வேலை செய்த விஞ்ஞானிகளை வந்து கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில மிகப்பெரிய கௌரவம் எல்லாம் பண்ணாங்க. ஒரு விஞ்ஞானிக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து 25 லட்சம் ரூபாய் ஒரு விஞ்ஞானிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தந்தார்கள், வந்து பாராட்டினாங்க. அதனால 25 லட்சம் வேணாம், என்னுடைய விவசாயிகளுக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்று நினைக்கிறேன். மாம்பழத்துல வந்து சர்வதேச அளவுல பெரிய அளவு உற்பத்தியை பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த மாம்பழ உற்பத்தியை எந்த விவசாயி அதிகமா செஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாதா? இந்தியாவுல கண்டுபிடிக்க முடியும். அந்த விவசாயி ஒரு பக்கம் உற்பத்தி செய்து சும்மா தானே இருக்காரு, அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க முடியாதா? ஆனா நமக்கு தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? இத்தனை பயிர்கள்ல வந்து சர்வதேச அளவுல விவசாயிகள் வந்து நம்மளுடைய இந்திய விவசாயிகள் இவ்வளவு உற்பத்தி செஞ்சிருக்காங்கன்ட்டு உண்மையிலேயே நமக்கு தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பாக தெரியாது. அவங்க உற்பத்தி செய்யறாங்க, நம்ம சாப்பிடுறோம், எல்லாரும் சாப்பிடுறோம். இப்ப அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு வந்து எவ்வளவு உழைப்பு இருக்கு. அப்ப அவர்களுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு வந்து உண்மையா இன்னைக்கு இருக்கக்கூடிய 99% விவசாயிகள், 1% 99% விவசாயிகள் சிறு விவசாயிகள் மற்றும் குறு விவசாயிகள், விவசாயிகள் அவுட் ஆஃப் தி ஃபார்மர்ஸ். இவர்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? நீங்க நினைச்சு பாருங்க. அவங்க தனிப்பட்ட முறையில வந்து அவங்க கம்பீட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. உண்மையிலேயே நம்ம சொல்லிதான் 65க்கு பிற்பாடு நவீன விவசாயத்தை கையில எடுத்துட்டு இந்த அளவுக்கு அவங்க வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த பிரச்சனைகளை தாண்டி போனாதான் அவங்க வெளியே வர முடியும். காரணம் வந்து என்னன்னா, இன்னைக்கு கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய குடும்பங்களை வந்து தயவுசெய்து பாருங்க. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே படிச்சுட்டாங்க. அந்த குழந்தைகளை படிச்ச பெண்கள் வந்து எல்லாமே பட்டதாரிகள் ஆகிட்ட பிறகு அவங்க நாத்து நடுறதுக்கு போவாங்களா? தயவுசெய்து யோசனை பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா போக மாட்டாங்க. அங்க படிச்சு பட்டதாரிகளாக, முதுநிலை பட்டதாரிகளாக, பொறியாளர்களாக, டாக்டர்களாக வரக்கூடிய ஆண்கள், இளைஞர்கள் திரும்ப விவசாயம் போய் பார்ப்பாங்களா? சொல்லுங்க. கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அப்ப இதற்கு என்ன மாற்று? தொழில்நுட்ப உதவி வேண்டும். ஜப்பான்ல இருக்க மாதிரி சிறு சிறு எந்திரங்கள் வரணும். அதுக்கு அடுத்த கட்ட நகர்வு வேண்டும். நமக்கு அந்த மாதிரி கருவிகள் இங்க வந்திருக்கா? ஜப்பான்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கருவிகள், நிறைய கருவிகள் வந்தாச்சு. அப்ப அதே மாதிரி வந்து இங்க இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறத பத்தி தான் நான் வந்து சொன்னேன். CCC என்று சொன்னேன். சிவிலியன் கன்சர்வேஷன் காப்ஸ்ன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதுல இளைஞர்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார்கள் அவர்கள். அந்த இளைஞரெல்லாம் ஒன்று சேர்த்து வந்து என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு இடம் போட்டாங்க. அவங்க எல்லாமே, அந்த இளைஞர்கள் எல்லாமே அதுல வந்து தங்கணும். தங்கிட்ட பிற்பாடு அந்த மாவட்டத்துல என்ன விவசாய வேலைகள் இருக்கோ அல்லது கிராமப்புற மேம்பாடு தொடர்பான எந்த வேலை இருக்கோ அந்த வேலைகள் எல்லாத்தையும் அந்த இளைஞர்கள் வந்து செய்யணும். அந்த இளைஞர்களுக்கு பல துறைகள்ல அவர்கள் பயிற்சி தருவார்கள், சாப்பாடு போடுவாங்க. ஒரு நாளைக்கு $1 அப்படின்னு சொல்லிட்டு மாசம் பிறந்த உடனே அவங்களுக்கு போயிடும். இவங்க கையில பணம் கொடுக்க மாட்டாங்க, ஃபேமிலிக்கு பணம் போடும். அதுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாருக்கும் கல்யாணம் ஆகாதவங்க தான். அந்த இளைஞர்கள் எதிர வந்து பங்கு பெற்று பெரிய அளவு வராங்களோ அவங்க அந்த துறைக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு மாடல் வந்து என்ன கேட்டா, கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மனித சக்தியை வந்து எப்படி டெவலப்மெண்ட் ஓரியன்டா வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்த வந்து முதல்ல கொண்டு வந்து ரூஸ்வெல்ட் 1930. நான் சொல்றேன் 1930. 1930 எல்லா வங்கிகளையும் மூடி விட்டார்கள் அமெரிக்காவில். எல்லா வங்கிகளையும் மூடிட்டாங்க. எந்த விதமான வேலை வாய்ப்பும் கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பட்டினி. அந்த சமயத்துல அந்த ரூஸ்வெல்ட் வந்து சொல்றாரு. ரூஸ்வெல்ட் வந்து அடிப்படையில் ஒரு விவசாயியா இருந்தவர். அவர் பாக்குறாரு இந்த அளவுக்கு வந்து இப்ப இந்த வேலை வாய்ப்பை கொடுக்கணும்னா இதன் மூலமாகத்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை அவர் கொண்டு வர்றாரு. அதுக்கு பிறகுதான் அமெரிக்கா வந்து ஃபிளரிஷ் ஆகுது. இன்னைக்கு கூட அதனுடைய அடிப்படையாக இருந்தது வந்து என்னன்னா இயற்கை வளங்களும் விவசாயமும் தான். அதனாலதான் இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. ஆனா இந்த திட்டத்தை வந்து அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில தான் இதை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு சரித்திர நிகழ்வை கூட நான் சொல்ல விரும்புறேன். முதலாக ஜெர்மனியில வந்து ஹிட்லர் வந்து தன்னுடைய படைகளை வந்து கொண்டு வந்த சமயத்துல அந்த படைகள் வந்து சண்டை போடாத காலகட்டத்துல அந்த படைகளை வந்து அவர் எதுக்காக பயன்படுத்தினார்னா நிலத்துல உழவு ஓட்டுறதுக்கு அவர் பயன்படுத்தினார் ஜெர்மனியில. அதை பார்த்துதான் இவர் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து சிவிலியன் கன்சர்வேஷன் காப்ஸ்னா அவர் ராணுவம் என்று அர்த்தம், சிவிலியன் கன்சர்வேஷன் காப்ஸ் என்று கொண்டு வந்தார்கள்.
அதனால இந்த விவசாயம் என்பது அடிப்படையான ஒரு விஷயம். அது உண்மையிலேயே வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு விவசாயமாக உருவெடுத்திருக்கு. இன்னைக்கு சைனாவுக்கு அடுத்த நிலையில இருக்கும். சாதாரண டெவலப்மெண்ட் கிடையாது. நம்முடைய விவசாயிகளால, நம்முடைய விவசாய அலுவலர்களால, நம்முடைய விவசாய அறிஞர்களால கொண்டு வரப்பட்ட இந்த மேம்பாடு வந்து சாதாரண மேம்பாடு கிடையாது. இதை நம்ம கை விட்டுட்டோம்னா அவ்வளவுதான், வேற வழி கிடையாது. ஆகையினால இதை மேம்படுத்தி எடுத்து செல்வதற்கு நம்ம உதவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி சார், நன்றி. ஒரு விவசாயி வந்து ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பிரச்சனை வந்து சொன்னாரு. என்னன்னா, அதாவது மாடு தொல்லைகள் அதிகமா இருக்கு. பக்கத்துல படப்பைக்கு பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஒரு கிராமம், நாட்டரசம்பேட்டைன்ற ஒரு கிராமம். அந்த வில்லேஜ்ல வந்து 150 ஏக்கர் தான் வந்து நெல் சாகுபடி ஆகுது. 150 ஏக்கர்ல ஃபுல்லா எல்லாமே வந்து ஹார்வெஸ்ட் ஆயிட்டுது. ஒரு 9 ஏக்கர் மட்டும் இருக்கு. ஒரு நாள் நைட்டு என்ன ஆகுது, 400 மாடு வந்து மேயுது. 400 மாடு வந்து ஒரு நாள் மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு. இவர் போயிட்டு அந்த ஊர்ல வந்து எல்லாம் சொன்னாருனாக்கா, அந்த ஊர் அதே ஊர் மாடுதான், அதே ஊர்ல ஒரு பகுதியில இருந்து வந்து பூரா மேயுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அப்புறம் அந்த ஊர் தலைவர்கிட்ட சொன்னா அவர் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றாரு. ஏன்னா அவர் வந்து தலைவரா இருக்கிறதால நான் இதை வந்து செஞ்சாக்கா எனக்கு வந்து பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒண்ணும் செய்ய மாட்டேன்றாரு. விஓ கிட்ட சொன்னா அவரும் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல. ஒரு வருஷமா வந்து இவங்க வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த விவசாய ஒரு 2-3 விவசாயி, அதுல முக்கியமா ஒரு விவசாயி முனுசாமின்றவர் என்ன பண்ணாரு, அவரு 9 ஏக்கர் பயிர் செஞ்சிருக்காரு. அவரு வந்து அறுவடைக்கு அவருடைய நிலம் மட்டும் கடைசியா இருக்கு. அதுல வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து மாடு மேய்ஞ்சு போச்சு. அவரு இத வந்து என்கிட்ட ஒரு மாசமாவே சொல்லிட்டு வராரு. நான் வந்து என்ன சொன்னேன், சரி கலெக்டரை வந்து பாக்குறதுக்கு போறதுனாக்கா அந்த மனு கொடுக்கும்போது சொல்லுங்க நானும் வரேன்னு சொல்லி சொன்னேன். இப்ப எலெக்ஷன் கான்டாக்ட் ரூல்ஸ் இருக்கிறதால அந்த எவ்ரி மண்டே மீட்டிங்கை வந்து கலெக்டர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க போன மண்டே. என்ன ஆயிடுச்சு, நானும் அவரும் போறோம். போயிட்டு அந்த இதை கொடுத்துட்டு அவர்கிட்ட இப்ப கலெக்டர் கிட்ட பேசுவோம் அப்படின்னு அவரு பல முறை பார்த்து கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு வருஷமா கொடுத்துட்டு வராரு. இப்ப கடைசியா வந்து நான் போயிட்டு நானும் சரி வாங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு போய் பாக்கிறதுக்கு போனோம். அன்னைக்கு வந்து அந்த மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டாங்க. கலெக்டர் வந்து உள்ள இருக்காரு. நான் வந்து அந்த இவர் இட்டுக்கிட்டு இந்த ஃபார்மர் இட்டுக்கிட்டு போயிட்டு கலெக்டர் பார்க்கணும்னு சொல்லி கேட்கிறேன். இந்த மாதிரி அந்த கிராமத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து பயங்கரமா கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிருக்கு அந்த விவசாயிக்கு. அதனால அது சம்பந்தமா பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் அங்க வந்து போயிட்டு கேட்கிறேன். அந்த பிசி இருக்காரு, வெளியில் நிக்கிறார். அவர்கிட்ட சொல்றேன் கலெக்டரை பார்க்கணுங்க அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்றாரு, கலெக்டரை பார்க்க முடியாது சார். இல்லைங்க, வந்து இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. இது வந்து ஒரு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. மாடு வந்து இந்த மாதிரி மேய்ஞ்சு அவருக்கு லாஸ் ஆயிருக்குன்னு சொல்றேன். அவரு பாக்குறதுக்கு பர்மிட் பண்ணல. நான் வந்து வெளியில வந்துட்டேன். சரி இது வந்து இதுக்கு மேல நமக்கு இங்க மரியாதை கிடையாதுன்னு சொல்லிட்டு நானும் அந்த ஃபார்மர் வெளியில வந்துட்டு உடனே வந்து நான் என்ன பண்ணேன், சத்யம் டிவி நம்ம நண்பர் மூலமா ஒருத்தர் சத்யம் டிவிக்கு வந்து சொல்லி அங்க சத்யம் டிவி ரிப்போர்ட்டர் வந்தாரு. அந்த கேம்பஸ்லயே வச்சு ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு நானும் அந்த கிராமத்தை பத்தி சொல்லி அந்த பிரச்சனை பத்தி நான் எடுத்து நானும் சொல்லிட்டு அப்புறம் அந்த விவசாயி வந்து அதை பத்தி பேசிட்டு நாங்க வந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் அது வந்து இப்ப டெலிகாஸ்ட் ஆயிட்டுது. கலெக்டர் வந்து அதாவது அதுல முக்கியமான இது யாருன்னாக்கா தாசில்தார் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அது கலெக்டரும் வந்து அதுக்கு வந்து ஒன்னும் சப்போர்ட் பண்ணல. கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு அவருக்கு லாஸ். அப்புறம் அதை நாங்க பேசிட்டு வந்துட்டோம். அதை வந்து சத்யம் டிவில டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை நான் பார்க்கல. ஆனா அந்த இது லீக் அடிச்சாங்க. அதை நான் இது பண்ணி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன். அடுத்து எதுக்கு சொல்றேன்னா, நாம வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கோம். ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு இதுக்காக ரெப்ரசன்ட் பண்ண போறோம். நமக்கு வந்து என்ன அங்க மரியாதை இருக்கு? இதுதான் நம்ம நிலைமை. அப்புறம் அது பேசி டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப வந்து அவர் கோர்ட் வந்து ஹை கோர்ட்ல வந்து ரிட்டு ஃபைல் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி வந்து ஒரு அங்கீகாரம்ன்றது வந்து அது வந்து யாருக்கு கொடுக்கணுமோ அந்த அங்கீகாரத்தை கொடுக்கறதே கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, நன்றி திரு ராசு, உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக டாக்டர் பி இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன். இளங்கோவன் அவர்கள் வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி. சார் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு எதையே போட்டு
பிரச்சனை இதை அலசி தமிழ்நாட்டுடைய மொத்த வரலாறையும் வந்து திரும்பி எழுதுறதுக்கு திட்டமிடுவது மிக அருமையான முயற்சி தான். இது பாராட்டுறோம். அவர் ஞானசரி பகவான் வந்து ஒரு அருமையா தீ வைக்கிறாரு. கொல்லிக்கட்டை வச்ச மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பிரச்சனையை வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்ன கொடுமைன்னா எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான், புதிய விஷயம் சொல்ல முடியாது எதையுமே. விவசாய மறுமலர்ச்சிக்கு நிச்சயமாக நமக்கு நிறைய திட்டங்கள் தேவை. இதுல வந்து இது வரைக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம், ஃபார்மர்ஸ் கொடுத்தோம். ஆனா வந்து லேபர் ட்ரைனிங் கொடுத்து கம்மியா கொடுத்தோம், ஃபண்ட் அலோகேஷன் பண்ணவே இல்லை. இப்ப விவசாயிகளுடைய தோட்டத்துல வந்து வேலை செஞ்ச தொழிலாளர்கள் வந்து ஈவன் யூ டேக் த டிஎன்ஏ லேபரர்ஸ், அவங்க பிள்ளைங்க எல்லாமே பெரிய அளவுல வேலைக்கு போயிட்டாங்க சார். ஸோ விவசாய தொழிலாளி வந்து இன்னைக்கு என்ன மைண்ட் செட் சொல்ற கான்செப்ட்ல எந்த ஒரு வேளாண் தொழிலாளியுமே தன்னுடைய மகனை வந்து வேளாண்மை தொழில வர வேண்டாம், எதுக்கு நம்ம கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி அந்த மாதிரி நினைக்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு மனமாற்றத்தின் ஒரு ஆதங்கத்தின் விளைவு. இப்ப இந்த வேலை குழு சொல்றோம் இல்லையா, உண்மை சொல்ல போனா வேலை குழு என்பது உயிர் வாழ்வதற்காக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவு தொகையை தவிர நம்ம நாட்டில் தான் பேசிட்டு இருக்கிறோம். வரமாட்டேங்கிறான் போக மாட்டேங்கிறாங்க எல்லாம் பாருங்க, வயசு பாருங்க 80 வயசு கிட்ட விட்டாங்க, 65 வயசுக்கு போயிட்டாங்க எல்லாருமே. ஸோ இதுல வந்து என்னன்னா முக்கியமா அவங்கள வாங்கிட்டு இருக்க மாதிரி கணக்கு. ரசிகளை பார்த்து அவங்களுடைய எஃபிஷியன்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ விவசாயம் சொல்றாங்க கிளைமேட்டிக் அவங்க சேர்க்கணும் வைக்கணும், ப்ராக்டிகல் அப்படி இல்லை. ஏன்னா அவங்க வந்து எல்லா மாநிலங்களையுமே வெறும் வரவை கொடுக்கல உள்ளவங்களை வாழ வைக்கிறதுக்காக கொடுக்குற நீதி தான் இந்த ஒரு வேலை கொடுத்துட்டோம். நம்ம வந்து விவசாயிகள் மத்தியில வந்து விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய விஷயம் பல இருக்குது. அதுல முக்கியமான விஷயம் இந்த மாதிரி வந்து அவங்களை எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டா அரசாங்கத்துடைய நலத்திட்டங்கள் நிறைய இருக்கு. நிறைய காமன் காசு இருக்கக்கூடிய பண்ணையை வந்து ரெடி பண்றது மாதிரி அவங்க வந்து நம்ம தமிழக அரசுல பல்வேறு திட்டங்களுக்கு அவங்க பயன்படுத்திட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த லேபர் போர்ஸை போய் நம்ம வந்து கேட்கறது வாய்ப்பு கம்மியா இருக்கு. இப்ப சார் டாபிக் வந்துருவோம். எம்எஸ்பிங்கிற கான்செப்ட் வேணும் வேண்டாம் முதல்ல கேட்டு கடைசியில் வந்து உங்கள்கிட்டே விட்டுருட்டார் சார். அருமையா அந்த ஒரு பட்டிமன்றத்துல தீர்ப்பு மாத்தி கொடுக்குறாரு. ரியலே ஸ்பீக்கிங் வந்து ஒரு காலத்துல பஞ்சம் இருந்துச்சுங்க, ஒரு காலத்துல நம்ம சாப்பாடு இல்லாம இருந்துச்சு. அரசாங்கத்துல உள்ள அலுவலர்கள், வருவாய்த்துறை அலுவலர்கள், லெவி தாசில்தார் தந்தார் சார். அவர் போய் அறுவடை பண்ண நிலை பிடிக்கிட்டு வருவாருங்க. ஸோ அவங்க வெளியே விற்க கூடாது, ஸ்டேட்டஸ் இருக்கிற அந்த மாதிரிலாம் ஒரு காலகட்டங்கள் வந்து நமது தமிழகத்துல வந்து உணவு பஞ்சம் வரக்கூடாதுங்கிற ஒரே கருத்துல 3 ஆண்டுகள் சேமிக்கிற திட்டங்கள்லாம் வந்துச்சு. ஸோ இந்த ஒரு விலை வீழ்ச்சிங்கிற ஒரு மரண கொடுமையினால பல பேர் பல இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறது உண்மையான விஷயம். அப்ப அந்த விலை வீழ்ச்சிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து எத்தனையோ ஆய்வுகள் பண்ணி எவ்வளவோ எக்கனாமிக்ஸ் எல்லாம் வச்சு படிச்சுதான் நம்ம வந்து ஒரு முடிவு வந்து சரி ஏதாவது கொடுக்கலாம்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு என்ன அருமையான விஷயம்னா இந்த விலை வீழ்ச்சியை தடுக்கிறதுல இந்த பிரைஸ் எம்எஸ்பி இஸ் வெரி சப்போர்ட்டிவ், நோ டவுட். அடுத்தாப்புல இன்னைக்கு வந்து நம்ம பல்சஸ் பண்ணாமலே பண்றோம். ஸோ அவர் சொன்ன மாதிரி அரசாங்கம் வேணுங்கிறார் இல்லையா, அந்த ஆஸ்பெக்ட்ல நிறைய குவான்டிட்டி வாங்குறோம். என்ன ஆகுதுன்னா தோரெல்லாம் நீங்க உறுதி பண்றாங்க சார். இந்த எம்எஸ்பி வந்ததுனால we are having large quantities of pulses procured in many marketing centers. அடுத்த பிரச்சனைனா ஃபார்மர் லெவல்ல விஷயம் தான் தெரிஞ்சு போயிருங்க, வேலை தெரிஞ்சுதான் செய்யறாங்க எல்லாருமே, யாரும் வேலை தெரியாமல ஏமாறது இல்லை. அந்த மிடில்மேன்கிற ஆளை ஒழிக்கணும் சொல்லி எய்ம் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஆக்ஷன் எடுக்கிற போது மிடில்மேன் ஃபங்க்ஷன் கேனாட் பி ரிமூவ்ங்கிறது புரியாதனால உழவர் சந்தையில் நம்ம ஆரம்பிச்சோம். அங்க போய் எல்லாம் கடையை வச்சு கொடுத்தோம், எல்லாம் பண்ணோம். ஒரு ஹோல்சேல் பிரைஸ் விட கொஞ்சம் 5% கூட போடுங்க, ரீட்ல கம்மி பண்ணுங்க, விவசாயிக்கு லாபம், நுகர்வோர் லாபம் சொன்னோம். ஸோ இந்த குட் கிரெயின்ஸ் பத்தி என்னன்னா கிரேட் சேலஞ்ச் வந்து வால்யூமினஸ் கண்ட்ரோல். வால்யூமா இருக்கு. தஞ்சை மாவட்ட டெல்டா விவசாயிலாம் அறுவடை பண்ண வச்சுங்களேன், கொண்டு போய் சேர்க்கலாம், காண போயிருவான். அவனால வந்து அடுத்த வருஷம் விதையே இருக்காது. அரசாங்கத்துல ஆதரவு கண்டிப்பா தேவை இருக்கு. ஸோ சீட் சோயிங்ல இருந்து எல்லாத்துக்குமே பிராக்டிஸுக்கு வந்து சாகுபடி செலவை கிட்டத்தட்ட அரசு ஏற்கிறது. வங்கிகள் மூலம் கூட்டுறவு பணம் கொடுக்குறாங்க, வெள்ளம் வந்தா காசு கொடுக்குறாங்க, எல்லாம் என்ன வேற வழி கிடையாது. வாழ வைக்க வேண்டிய தெய்வங்களும் அரசாங்கம் இன்னைக்கு இருக்கு, என்னைக்குமே இருக்கும். அப்ப இந்த அணுகுமுறைகள்ல அவருக்கு பிரைஸ் நம்ம ஒரு தனியா அதை மட்டும் எடுத்து பார்க்க முடியாதுங்க. இட் இஸ் a component of the social system. மக்களுக்கு தேவையான ஒரு எல்லாத்தையும் உணவு தேவை, ஃபுட் ஷெல்டர் கிளாத்ங்க வரப்போது there is always லிமிடேஷன். எந்த கவர்மெண்ட் இருந்தாலுமே எந்த ஸ்டேட்டா இருந்தாலுமே சரி அவர்களுடைய லிமிடேஷன்ஸ் என்ன, லேண்ட் எக்ஸ்டென்ட் வந்து வித்தியாசமா இருக்கு, மழை வர மாட்டேங்குது. அப்ப நம்ம ஊர்ல வாங்கிட்டு போன பல்ஸ் தான் அந்த கொண்டு கொடுக்குறாங்க, அங்க கொடுக்குறாங்க, ரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரேஷன் ஷாப் பேர் தான் ஃபேர் பிரைஸ் ஷாப். உங்களுக்கு தெரியும் நினைக்கிற அந்த பேர். நீங்க ஃபேர் பிரைஸ் சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து அசம்ஷன் தான் அது. ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் ஒரு வருஷத்துல இவ்வளவு வரும்னு சொல்லி யாராலையும் முடிவு பண்ண முடியாது சார். அடிச்சு காலை விட்டு போச்சு, 4000 ஏக்கர் 5000 ஏக்கர் போச்சுங்க. நேற்று வாழை பட்டோம் அடிபட்டு வாழை படிச்சு கிடக்கு. ஸோ இந்த ஈல்ட் இஸ் அன்பிரடிக்டபிள் ஃபேக்டர் இருக்கிறதுனாலையும் இந்த ஃபார்மர் லெவல்ல வந்து டெசிஷன் மேக்கிங் வந்து கிராப்பிங் ப்ரோக்ராம்ல நிறைய டெக்னாலஜி சொல்றோம். 100 சொல்றோம் ஒரு கிராப்புக்கு, ஃபார்மர்ஸ் ஒன்லி அடாப்ட் 20-35 பிகாஸ் ஆஃப் தி வேரியஸ் ஃபேக்டர்ஸ். அப்ப இந்த மாதிரியான ஒரு இன்எஃபிஷியன்ட் வேஸ் ஆஃப் டூயிங் திங்ஸ்ல அவங்களால எதிர்பார்க்க முடியாத ஒரு அவுட்புட் வர்ற போது அந்த நேரத்தில் பார்த்தா கம்மியாயிருது. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை என்ற 2 விஷயத்தை வச்சு செய்யறது தான் பிரைஸ் கண்ட்ரோல்ங்கிறது. அப்ப அரசாங்கத்தால செய்யக்கூடிய எல்லாமே செய்ய முடியுமா? உணவு கொடுக்கலாம், அரசாங்கம் பேசிக் விஷயங்கள் கொடுக்கலாம். ஆனா இந்த மாதிரியான ஒரு என்டையர் மிஷினரியுமே வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிறது அரசாங்கத்துல முடியாது. இப்ப முன்னேறி நாடு சொல்றாரு சார், நிறைய நாடு சொல்றாரு, எல்லாமே குட்டி நாடு. ஜப்பான்ல அழகா செய்யறாங்க, சைனால ஏற்கனவே வந்துச்சுங்க. சைனால ஒரு டாக்டர்ஸ் வந்து போகவே இல்லை. அப்ப பேர் ஃபுட் டாக்டர் சொல்லிட்டு ஒரு 8வது படிச்ச பையங்கள் லோக்கல் உள்ள பையங்களை வச்சு ஒரு 10 நோயை பத்தி கத்துக் கொடுத்து அந்த ஊர்ல தலைவர் செஞ்சு ஒரு புரட்சி பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு அருமையான மருத்துவத்தை கொடுத்தா சொல்லுவாங்க.
பேர்ஃபுட் டாக்டர்ஸ் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா ஊர்களும் சின்ன சின்ன முயற்சிகள் வெற்றி கொடுத்ததுக்கு தவிர பரந்த அளவில் சேரப்போது, நீண்ட காலம் சேரப்போது, சஸ்டைனபிளா அந்த விஷயம் செய்யறதுல நிறைய இடர்பாடு இருக்கு. பாலிசி மேக்கிங் வந்து நம்மளால வந்து ஒரு ஆதரவு கொடுக்கணும் எய்ம் பண்றப்போ அரசாங்கம் என்ன பண்றாங்க, வங்கி கணக்குல பணத்தை போட்டாங்க. பெரிய உதவி அது. நமக்கு என்ன சாதாரண ஒரு 6000 நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த பர்பஸ் ஆஃப் கிவிங்கே அந்த ஷார்டேஜ் ஆஃப் மணினால ஒரு உதவி வாங்க போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அது வந்து பொலிட்டிக்கல் பார்த்தா கூட இன்னைக்கு வந்து அந்த அமௌண்ட் வெரி வெரி சப்போர்ட்டிவ் ஃபார் ஃபார்மர், ஃபார் ஸ்மால் ஃபார்மர். பிக் ஃபார்மருக்கு வந்து அதை பத்தி வேலை இல்லை. அதுல என்ன நெக்லிஜிபிளா இருந்தா கூட ஆல்சோ குவைட் வேல்யூபிள் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் த ஃபார்மிங் கம்யூனிட்டி. அப்போ எந்த ஊர்ல லேபர் வேணுமோ அந்த ஊருக்கு பார்த்து லேபர் இல்லாமலாம் இல்லை, லேபர்ஸ் ஆர் ஆஸ்கிங் மோர் சேலரி. இதுதான் ரியாலிட்டி. அப்போ வந்து எஃபிஷியன்ட் லேபரர்ஸ் ஆர் லெஸ் இன் நம்பர் பிகாஸ் தே ஆர் மைக்ரேட்டட் டு அதர் செக்டர்ஸ். ஒரு நாடு வளர்ற போது உழவுக்கும் தொழிலுக்கும் வந்துருச்சு. பாரி சொன்ன மாதிரி நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு இருக்காங்க, நிறைய பில்டிங்ஸ், நிறைய கார்பரேட்ஸ். காஞ்சிபுரம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 10,000 பில்டிங் டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபார்ம்ல உள்ள ஒரு ஸ்ட்ராங் லேபர் இஸ் மைக்ரேட்டிங் டுவர்ட்ஸ் பெட்டர் சேலரி, பெட்டர் பிளேஸ்மெண்ட். அப்போ வந்து அந்த அசிஸ்டன்ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸோ ஸ்பெஷலி அவங்க வந்து இங்க இருக்கிறது வைக்காத முயற்சி எல்லாம் பண்ணா நிச்சயமா it will be a futile attempt தான். அப்ப the only move is to give every farmer every support through the organized ways. இப்ப பண்ணிட்டு தான் வரோம், சும்மா இல்ல. கவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் மேக்கிங் எஃபர்ட்ஸ் ஆன் த கஸ்டமைஸ்டு ஹைரிங் சென்டர் வைக்கிறோம், யூனிட் கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். ஏன்னா மேசிவ் ஃபுல்லா கார் பண்றதுல there are some hurdles and barriers. அப்ப வந்து ஒரு கருவி கொடுத்தாங்கன்னா ஒரு 20 days கொடுங்க தரம் சொல்லி கொடுக்குறாங்க, வேளாண் பொறியியல் கொடுக்குறோம். ஆனா ஒரு 2 பேர் வாங்கிட்டு ஓரம் வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சில இடங்கள் வந்து லூப் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ we have to plug the loop holes, no doubt. இப்ப சார் சொன்ன மாதிரி மாடு வந்து ஏதோ போயிருக்காரு, 6 ஏக்கருக்கு போயிருக்காரு. திருச்சி மாட்டை ஃபுல்லா 2 லட்சம் ஏக்கர் பருத்தி போட முடியல சார், 2 லட்சம் ஏக்கர் வந்து உளுந்து போட முடியல சார் அங்க இந்த மாடுகள் பிரச்சனால. சோ என்ன காரணம்? வெரி பேசிக்லி இட் இஸ் ஒன்லி நீட் ஆஃப் த ஃபார்மர்ஸ் நாட் ஏபிள் டு மேனேஜ் த ப்ராடக்ட் கிராப் அண்ட் நாட் தேர் ஏபிள் டு மெயின்டைன் எ கவ் ஆல்சோ. நிறைய பேர் வந்து அந்த தஞ்சாவூர் பக்கம்லாம் அந்த காலத்துல உம்பளாச்சேரி பிடி வச்சுப்பாங்க சார், சாகுபடிக்கு முன்னால வாங்கி ஆட்டை ஓட்டத்துக்காண்டி வாங்குவாங்க சார், அப்படி வித்துருவாங்க சார். இதுதான் அவங்களுடைய நிலைமை. So there is a need for a perfect plan for the fodder production for all types of animal management. அப்புறம் வந்து ignorance and negligence among the farming community and also from the animal husbandry department and other department people not to think about the farmers welfare in the long run. So short runல ஸ்கீம் கொடுத்தா போதும் நினைக்க ஒரு மைண்ட் செட் எல்லாத்தையும் வந்தனால அவங்க அதுக்கே they are not able to manage. ஏன்னா the exact manpower shortage is a challenge for the country's development. இப்போ நீங்க சொல்ற மாதிரி பிரைஸ்ங்கிறது ஒரு இஷ்யூ தான், நோ டவுட். ஆனா அதுக்கு பியாண்ட் தட் வேற ப்ராப்ளம் சொல்றாரு சார். டெஃபினெட்லி we have to make a very good assessment and analysis on every district. அதுக்கு நான் சொல்லுவேன் இந்த அக்ரோ கம்யூனிட்டி ஜோனே வேண்டாம், மேக் எவரி யூனிட் தி வில்லேஜ் அஸ் அட்வைஸ். இன்னைக்கு வந்து ஐட்டம் வந்தாச்சு, நிறைய சாஃப்ட்வேர் வந்தாச்சு, நம்மளால ஒரே பட்டன் அடிச்சு 1 கோடி பேருக்கு காசு போட முடியுது. அப்ப we have to make the plan perfect at the village level. இதான் சஜஷன். Thank you very much sir. நல்ல அருமையான டிபேட் டிஸ்கஷன். டாபிக் எங்க ஆரம்பிச்சா கூட ஒரு சொல்யூஷன் வந்துட்டோம். Thank you sir. Thank you டாக்டர் இளங்கோவன், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சி. வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. அதன் மேல் பெரிய விவாதம் நடத்தப்பட்டது. பல கருத்துக்கள், எதிரும் புதிருமான கருத்துக்கள், பல்வேறு கருத்துக்கள் பல மூலைகளில் இருந்து வந்தன. ஒரு அருமையான ஒரு பட்டிமன்றம் போன்று சுவாரஸ்யமாக இருந்தது. எம்எஸ்பியை விட முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்கின்றன, அவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் போன்ற பல கருத்துக்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சி நமக்கு சிறப்பாக வழங்கிய இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு ஞானசூரிய பகவான் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் வந்து பூமி என்ற ஒரு அமைப்பை நிறுவி அதன் தலைவராக செயல்பட்டு வருகிறார். ஏற்கனவே அவர் ஆல் இந்தியா ரேடியோ அகில இந்திய வானொலியில் பண்ணை வானொலி அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி. சோ அவங்க வந்து பல அனுபவம் பெற்றவங்க. இப்போ இந்த இயக்கம் பூமி இயக்கம் மூலமும் அவங்க நிறைய தொண்டுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டு பல தகவல்கள் அனைவரையும் சற்று சேர உதவிய அனைத்து பங்கேற்பாளர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.